திமுக ஆட்சியில தான் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல மத்த மாநிலங்களை ஒப்பிடும் போது அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மையா பாக்குறீங்க? இப்போ சீமான் பெரியப்பா எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெண்ணை ஒருத்தன் தொடுறான் அப்படின்னா, அவனை உன்னை கற்பழிச்சுட்டான் அப்படின்னா அந்த பொண்ணோட சடலத்தை அப்படியே வச்சுட்டு அவனை தூக்கு, ஃபர்ஸ்ட் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெண்ணை போயிட்டு புதைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியில இருக்கிற இதா இருக்கட்டும், இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஆளுந்த இதா இருக்கட்டும், இப்ப வேற நாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா பெண்களுக்கு எதனா ஒரு இதுனா அவனை சுட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தண்டனை தான் அங்க இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவனை பிடிப்பானுங்க, கொஞ்ச நாள் அங்க இங்கேயும் வச்சுட்டு வண்டியில எங்கேயும் சுத்துவானுங்க, கோர்ட்டுக்கு கிட்டக்கும் போயிட்டு வருவானுங்க, ஜாமீன் எடுத்துட்டு 3 மாசத்துலயே 4 மாசத்துலயே வெளில வந்துருவாங்க. இதுல எங்க இருக்கு பெண் பாதுகாப்பு? இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீமதி வழக்குல அதுல எவன் அந்த குற்றத்தை செஞ்சானோ அவனுக்கான முடிவு அப்படிங்கறது இப்ப வரைக்கும் கொடுக்கப்படல. அந்த வழக்கு இன்னும் நிலவையில அப்படியே போயிட்டு தான் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆசிரியர் பள்ளியில ஒரு 10வது படிக்கிற பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கோம். அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இவங்க எடுக்கல. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ஒரு பிசிக்ஸ் வாத்தியாரு அவன்கிட்ட படிக்கிற ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசு தான் இந்த திமுக அரசு. இதுல எங்க இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு? இதே ரோட்டுல நைட்டு 12 மணிக்கு நான் நடந்து வர முடியுமானா வர முடியாது. அதுல எங்க பெண் பாதுகாப்பு?